நண்பர்களே, இன்று முக்கியமாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதுதான் தற்பொழுது இலங்கையில் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவோடு நெருக்கமாக செயற்பட்டவர். அதற்கு முதல் பல துஷ்பிரயோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றன. தற்பொழுது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு, ஹோட்டல் விவகாரம் தொடர்பாக இவர் குற்றவாளியாக காணப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இனி அவர் பதவியில் இருக்க முடியாது என்ற சந்தர்ப்பத்திலும் அடுத்து இந்த விடயங்கள் தொடர்பாக தாகா இன்சின் கொழும்பிலிருந்து தரும் தகவல்களை நாம் இப்பொழுது முழுமையாக பார்ப்போம். முதலிலே இப்போது 23ஆம் திகதியை எட்டக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம். இரவு 11:50-55 இருக்குது. இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு தெரியும், மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நடைபெற்றது நாட்டிலே. முழுமையாக நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைய தினம் இடம்பெற்றது. ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின் தேசபந்து தென்னகோன் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது அவர் பதவி நீக்கி இருக்கக்கூடிய நிலையிலே அவர் பதவிக்காலத்தில் அவருடைய கட்டளையின் பிரகாரம் இந்த மக்களெழுச்சி போராட்ட வீரர்கள் 22ஆம் தேதி கடுமையான முறையிலே தாக்கப்பட்டது என்பது யார் தாக்கினார்கள், எவர்கள் தாக்கினார்கள் என்று கூட தெரியாமல் அரச பயங்கரவாதிகளால் அவ்வாறுதான் குறிப்பிட வேண்டும். ஒரு இராணுவ வீரருக்கோ அல்லது போலீஸ் அதிகாரிக்கோ அவர்களுடைய பேர்பட்டியல் கூட இல்லாத நிலையிலே வந்து தாக்கி அங்கிருந்த போராட்ட வீரர்களை, நிராயுத பாணிகளாக இருந்த போராட்ட வீரர்களை இன்றைய தினம்தான் அவர்கள் அடித்து விரட்டினார்கள் சொல்ல வேண்டும், அல்லது அவருடைய கர்மா வேலை செய்திருக்கிறதுன்னு சொல்ல வேண்டும். இவருடைய குற்றச்சாட்டு என்பது எங்கு ஆரம்பிக்கிறது? அந்த மக்கள் எழுச்சி போராட்டத்திலே முதலாக மஹிந்த ராஜபக்சேவுடைய அந்த அலரி மாளிகையிலிருந்து மே மாதம் 9ஆம் தேதி தாக்கப்பட்டதும் தேசபந்து தென்னகோனுடைய அனுசரணையிலே தான் இடம்பெற்றது. அதிலே ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று சனத் நிசாந்தவுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெற்றது. ஆனால் இந்த ஜூலை 22ஆம் தேதி மக்கள் எழுச்சி போராட்டத்தை முழுமையாக அடக்கி ஒடுக்கின்ற அந்த காட்டு தர்பார் விடயத்தை செய்தார்கள் 22ஆம் தேதி. அதே 22ஆம் தேதி இவருக்கான தீர்ப்பு கர்மா செய்யப்பட்டிருக்கிறது. இது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், தேசபந்து தென்னகோனுடைய விடயம் சாட்சியங்களோடு நிரூபிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் வெலிகமை பிரதேசத்திலே W15 சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அதன் உரிமையாளர் வந்து முன்னாள் ஆளுநர் வடமேல் மாகாணத்து ஆளுநராக இருந்தவர், கொழும்பு மேயராக இருந்தவர் முசம்மில் என்று சொல்லக்கூடியவருடைய மகனுடைய பேரில் தான் அந்த ஹோட்டல் உரிமையாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலிலே மிக பெரும் தனவந்தர்கள் எல்லாம் சென்று அங்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய அனுசரணையுடைய காவல்துறை அனுசரணையோடு மிக சுதந்திரமான முறையிலே சகல விதமான எல்லாமே பாவிக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாகத்தான் அந்த ஹோட்டல் திகழ்ந்தது. அவ்வளவு வருமானம். இதிலே முன்னாள் போலீஸ் அமைச்சராக இருந்த டிரான் எலசன் கூடியவர் இந்த ஹோட்டலை கேட்டு அல்லது அந்த ஹோட்டலின் உரிமத்தை கேட்டு அல்லது அதை தனக்கு தரும்படியான ஒரு பனிப்போர் அல்லது போர் ஒன்று நடந்து கொண்டிருந்தது முசம்மிலுடைய மகனுக்கும் அவருக்கும். இங்குதான் நாங்க பிரச்சனையா ஆரம்பிக்கின்றோம். எனவே அவருடைய கட்டளையை ஏற்படுத்தி தேசபந்து தென்னகோன் ஒரு குழுவினரை அனுப்புகிறார்கள். அது போலீசார் சிவிலிலே செல்கின்றார்கள். அந்த இடத்திலே நடந்து அந்த ஹோட்டலுக்கு முன்னால் துப்பாக்கி சூடு இடம்பெற்றதன் பின் அங்கு இருந்தவர்கள் மூலமாக 119 அறிவித்து வெலிகம போலீசாரனால் வந்து இங்கு ஏதோ பாதாள உலகத்தினர் மூலமாக சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றது என்ற அடிப்படையிலே போலீசாரே அதாவது சீருடையில் இருந்த அல்லது அந்த சந்தர்ப்பத்திலே வேலையில் இருந்த போலீசாரினூடாக சிவிலில் வந்த போலீசார் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. அதிலே 2 போலீசார்களுக்கு மிக கடுமையான காயம், 2 அல்லது 1 அதிலே மரணித்தார். இதுதான் தொடக்கம், அங்குதான் தொடக்கம் ஆரம்பிக்கும். இதிலே அங்கிருந்து ஹைவே வழியாக, அதாவது அதிவேக வழியினூடாக அவர்களுடைய காயப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு போன அந்த வாகனம் கொழும்பிலிருந்து சென்ற வாகனம், பொதுவாக ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போலீசார் ஏதாவது நடவடிக்கை செல்வதாக இருந்தால் குறித்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவித்து அவர்களுடைய போலீசாருடைய உதவியோடு சேர்ந்துதான் அந்த விடயத்தை செய்ய வேண்டும். ஆனால் இந்த விதமான எந்த நடைமுறைகளையும் பின்பற்றாது
இவருடைய நேரடியான இவருடைய வேர்பலி அல்லது அவருடைய சொல்லை கேட்டுக்கொண்டே கொழும்பிலிருந்து போலீசார் ஒரு குழுவினர் சென்று அவ்வாறான சம்பவம் இடம்பெறுகிறது. இதன் பின் இது இந்த போலீசாருடைய வாகனத்தில் எடுத்துக்கொண்டு ஹைவே ஊடாக செல்லும் போது அதிலே துப்பாக்கி சூட்டை கண்ட அந்த ஹைவே என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய போலீசார், அந்த ஹைவேக்கு பொறுப்பான போலீசார்கள் இந்த வாகனத்தை அனுப்புவதற்கு தடுக்கிறார். ஏற்கனவே இது சூட்டு சம்பவம் இடம்பெறுகின்றது. வெலிகம போலீசினூடாக அது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான வாகனம் தப்பி ஓடுகின்றது, அந்த வாகனத்தை கைது செய்யுங்கள் அல்லது நிறுத்துங்கள் என்ற அடிப்படையிலே பரிசோதிக்கப்படுகிறார்கள். உள்ளே இருவர் காயத்தோடு இருக்கின்றார்கள். அவர்களை அனுப்ப முடியாது யார் சொன்னார்? அந்த போலீஸ் அதிகாரிக்கும் தேசபந்து தென்னகோன் நேரடியாக கோல் எடுத்து அவரை நீங்கள் அவர்களை அனுப்புங்கள் கொழும்புக்குன்னு சொன்ன போது அவர் அதை கேட்காமல், இல்லை, எங்களுடைய போலீசார் இதற்கான விசாரணை நடத்துவார்கள், அருகிலே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளை இவர்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனுமதித்த போது ஒரு மரணித்திருக்கிறார், மற்றொரு காயம் படு காயம் இருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. இதிலே அதற்கு பின் இது சம்பந்தமாக அவர்கள் தொடர்ந்தும் பதவியில இருந்த காலத்திலே வெளிகவே எழுதப்பட்ட நிறைய இவர்கள் மூலமான வாக்கு மூலங்களிலிருந்து ஒட்டுமொத்தமாக அனைத்தையுமே தேசபந்து குழுவினரும் தேசபந்து இதனமாக இணைந்து அவற்றை முழுமையாக மாற்றி அமைத்தது. இவ்வாறான சம்பவங்கள்லாம் அதில் இருக்கின்றது. குற்ற விசாரணையின் போது அவையும் அதற்கான சாட்சியங்களும் சொல்லப்பட்டது. யார் யார் எவ்வாறு முதலில் எழுதிய வாக்குமூலம் எது, யார் விசாரணை செய்தது, அதற்கு பின் அந்த வாக்குமூலத்தில் இருந்தது என்ன, சொன்னது என்ன என்ற விடயமும், பின்னர் மாற்றப்பட்டது எப்படி, யாரால் மாற்றப்பட்டது, இந்த இதை மாற்றப்பட்டதுக்கு காரணம் யார் சொல்லி அதை மாற்றினீர்கள் என்ற விடயங்கள் எல்லாமே விசாரிக்கப்படுகின்றன. இவ்வாறான சூழலில் தான் தேசபந்து தென்னகோன் ஆக்டிங், அதாவது அவர் போலீஸ் மா அதிபராக அதிலே ஆக்டிங்காக யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் நியமிக்கப்படுகிறார். நியமிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே தான் இவர் குறித்த பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதிலே குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு. W5 ஹோட்டலில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தான் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அவ்வாறு இல்லாமல் இவர் குறித்த கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகளும் கேள்விப்பட்டதன் அடிப்படையிலே 300 சுற்றம் பதியப்படாத பல குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. சிறு சிறு குற்றச்சாட்டுகள், பெருங்குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த விடயங்கள் பேசப்பட்ட ஒரு இது சந்தர்ப்பத்தில்தான் இவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்வதற்கு 20 நாள் ஒழித்திருக்கிறார். இவருக்கு கைது பிடியாணை வழங்கப்படுகிறது. போலீசாரால் இவர் கைது செய்யப்படவில்லை. திரும்ப அவர் கோர்ட்ஸ்ல வந்து ஆஜராகிறார், சரணடைகிறார். சரணடைந்தும் திரும்ப கைது செய்யப்பட்டு உள்ளே வைத்த போது இவர்களுக்கு இவ்வாறான அதிகார துஷ்பிரயோகங்களை செய்பவர்களுக்கு சட்டத்தில் எவ்வாறு தண்டிப்பது என்பதற்கான சட்ட மூலங்கள் இருக்கிறது. யாப்பிலே அவை வரையப்பட்டிருக்கு. இதுவரை காலமும் அவ்வாறான எந்த விதமான சட்டங்களும் யார் மீதும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்கள் யார் மீதும் பிரயோகிக்கப்படவில்லை. நான் நினைக்கிறேன் இது 2002ஆம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 22 23 வருடங்களுக்கு முன்னர் இது இந்த இடைப்பட்ட காலத்தில் யாருக்கும் இவ்வாறான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதாவது அதிகாரத்தில் இருந்தவர்களை தண்டித்தது என்பது குறிப்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்களை தண்டித்தவர்களாம், அல்லது முன்னாள் நீதிமன்ற நீதியரசராக இருந்த சிரஞ்சி அவர்களாக இருக்கலாம். இவர்களுடைய வெளியேற்றங்கள் அல்லது இவர்களுடைய நியமனங்களை ரத்து செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இவ்வாறான விசாரணைகள், சுதந்திரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அல்ல அவர்கள் நீக்கப்பட்டார். நினைத்தது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சேவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த நேரம் இருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு பயந்து அவர்கள் கூட அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது போன்ற ஒரு செயற்பாட்டிலே தான் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்களுடைய விடயத்தையும் அதே மாதிரி உயர்நீதிமன்ற நீதியரசருடைய நீக்கத்தையும் பற்றி நான் அதை குறிப்பிட்டு செல்கிறேன். இவருடைய விடயத்திலே அவ்வாறு இல்லாமல் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட மூலங்களை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான விசாரணை குழு அமைக்கப்பட்டு அதே நீதி சம்பந்தப்பட்டு இவருக்கான சகல விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு எந்தெந்த இடத்திலே இவர் தவறு செய்திருக்கிறார், எந்தெந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்தில் W15 போர்ட்டல் விடயத்திலே எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் இவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் முழுமையாக ஆராயப்பட்டு இன்றைய தினம் அதுக்கு பாராளுமன்றத்திலே சபாநாயகரிடம் கையில் இவருடைய சகல குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற குற்றவாளி சந்தேக நபராக இருக்கக்கூடியவர் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்றத்தினால் இவருடைய பதவி நீக்கப்படும். இதற்கு பின்
இவர் சம்பந்தப்பட்ட மற்ற அனைத்து குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இவர் பதவியில் இருக்கின்ற போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் அவரை ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. யாரும் ஒரு அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை அதிகாரத்திலே அல்லது அந்த பதவியிலே வைத்துக்கொண்டு எந்த விதமான விசாரணையும் செய்கின்ற போது அது சுதந்திரமான ஒரு விசாரணையாக இருக்காது. ஆகவே இவர்களை பதவி நீக்கியதன் பின்னர் தான் இவர்களுக்கான விசாரணை இருக்கு. ஏனென்றால் இவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் சுதந்திரமாக இவர்களுக்கு எதிரான சில உண்மையான சில விஷயங்களை எழுதவோ அல்லது அதுக்கான நடவடிக்கை எடுக்கவோ முன்வர மாட்டார். சில சந்தர்ப்பத்தில் இவர் அந்த அதிகாரத்திலிருந்து நீக்கப்படாமல் இருந்தால் தாங்கள் அரசியல் ரீதியாகவோ அல்லது அதிகார ரீதியாகவோ பழிவாங்கப்படலாம் என்ற அடிப்படையில் இப்போது இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார், குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் இவரை இந்த பதவியில எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு சூழல் உருவாகி இந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பதியப்பட்டுள்ள 70க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே சுதந்திரமான முறையிலே அதிகாரிகளூடாக சாதாரண ஒரு போலீஸ் காவல்துறை சிப்பாயில் அல்லது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி நிலை இல்லாத ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிகள் கூட இவருக்கு எதிரான சுதந்திரமான ஒரு விடயத்தை அவருக்கு முன்னெடுக்க முடியும். எனவே இவருக்கு எதிர்காலத்தில் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பதிவு செய்யப்பட்ட 70க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுதந்திரமாக விசாரணை செய்யப்பட்டு மேலும் மேலும் அதிகப்படியான தண்டனை நீதித்துறையினூடாக சுதந்திரமாக இயங்கக்கூடிய நீதித்துறையினூடாக இவருக்கு எதிர்காலத்திலே இவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஏதுவாக இருக்க போகின்றது. இவர் சட்ட ரீதியாக தண்டிக்கப்பட போகின்றார், தண்டனைக்கு உட்படுத்த போகின்றார். இந்த ஒரு குற்றத்திற்கு மாத்திரம் அல்ல, அது எங்களை பொறுத்தவரையில குறிப்பாக சொல்லலாம். மே 9ஆம் தேதி இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அறகலை போராட்டக்காரர்களுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதித்தது. அதே போன்று 22ஆம் தேதி விடயம், இது போல பல விடயங்கள், சின்ன சின்ன விடயங்கள். மிரியானை போலீஸ் நிலையத்திலே அவருக்கு ஒருவரை பிடித்து அவருடைய ஆண் உறுப்பிலே சித்தாளபை எல்லாம் பூசி அவரை மனித உரிமை மீறிய விடயத்திலே அவ்வாறாக குற்றம் சாட்டும் பல குற்றங்கள் இவருக்கு எதிராக இருக்கின்றது. இந்த குற்றங்கள் விசாரிப்பதன் மூலம் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றத்துக்குரிய ஒரு தண்டனையை எதிர்காலத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுவார். நல்லது நண்பர்களே, மீண்டும் மற்றும் பல தகவல்களோடு நாம் சந்திக்கின்றோம். நன்றி.